கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக. மீண்டும் நம்ம ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தில் கடைசி வழி தம்முடைய தூதனை உமக்கு முன்பாக அனுப்புவார். தேவன் மீண்டும் தூதலை குறித்து நாம் தியானிக்கும்படியாக நம்மோடு இடைப்படுவதற்காக நாம் இருந்த வண்ணமாய் கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். ஆண்டவரே, வேதாகமத்தில் சொல்லப்படுகிற தூதனுடைய சத்தியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள தேவன் கற்றுத்தந்தவைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்தும் நாங்களும் அறிந்து அவர்களும் அறிந்து அந்த சத்தியத்தை அறிந்து அதற்குள்ளாக ஜீவிக்க நீர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமமைப்படுவதாக. இந்த வசனத்தை வைத்து நம்ம முதலாவது வாரம் தூதர்கள் தூதன் என்கிற தலைப்பில் நம்ம தியானம் பண்ணோம். ரெண்டாவது வாரத்தில் விழுந்து போன தூதர்களை குறித்து நாம் தியானம் பண்ணோம். மூன்றாவது வாரங்கள் பாவம் செய்த தூதர்கள் அப்படின்ட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் தியானம் பண்ணோம். இன்றைக்கி தடை செய்யும் தூதர்கள் அப்படின்ட்டு நம்முடைய வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். தூதனுடைய வேலையை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளராதபடி எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அந்த காலம் முதல் இந்த காலம் வரையும் தடைகளை செய்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா இல்லையா? ஆனால் நம்ம அந்த தடையை மீறி நாம் வளருவதற்கு ஏதுவான பசுத்தாவினுடைய உதவியுடனே நாம் அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நாம் ஜீவிக்க வேண்டும். அவருடைய நோக்கம் முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் மூலமாக பரிசுத்த சந்ததிகள் பெறாதபடி ஒரு பெரிய தடை பண்ணி ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அவனுக்குள்ளாக அந்த சந்ததிகள் பெருகணும், பூமி நிரப்பணும். அதுதான் ஆண்டவருடைய ஆசை. வேறு வேலை அப்படியே இருந்திருந்தானா இந்த உலகம் இந்த நாள் வரை ஏதேன் தோட்டத்தை போல் இருந்திருக்கும். பரலோகத்துக்கு ஒப்பிட்டு நம்ம பேச முடியாது. ஏன்னா இங்கே ஆண்டுடைய படைப்பில் மிருகங்கள் பறவைகள் எல்லாம் இருந்துச்சு. பரலோகத்தில் அது கிடையாது. இருந்தாலும் ஒரு மரணம் இல்லாத வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை, வேதனை இல்லாத வாழ்க்கை, அப்படி சொல்லலாம். இருள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அது ஆதாம் ஏவாளின் மூலமாக பரிசுத்த சந்ததி பெறுவதற்கு தேவன் மனுஷனை படைத்தார். அப்போ இவன் என்ன பண்ணான்னா, அந்த பரிசுத்த சந்ததி பெறாதபடிக்கு ஒரு பாவ சந்ததி பிறப்பதற்கு அவன் தடையாய் இருந்தான். அல்லேலூயா. ஒரே ஒரு பழத்தினால அந்த கனியை சாப்பிட்டு பாவம் செய்த பின்பு தான் இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள். ஆகவே ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், எல்லாரும் பாவம் செய்தார்கள், தேவ மகிமை அற்றனர். அப்போ அவனுடைய வேலை என்னன்னா, பரிசுத்த சந்ததிகள் பெறாதபடிக்கு மனுகுலத்தினுடைய அந்த ஆரம்ப காலங்களிலே அதை தடை செய்தான் என்று நாம் பார்க்கணும். அதை நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை அழகாக சொல்லுவார். 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் போது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இதை நிமித்தம் இந்த ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் நடைபெறுகிற அந்த யுத்தத்தை குறித்து பார்க்கப்படும். ஆகவே அன்று முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்று வரையும் பலவிதமான தடைகளை செய்கிறார். இப்போ அவனுடைய நோக்கம் என்னென்னா, ஆண்டவர் மீண்டும் பிறந்து தன்னுடைய தலையை நசுக்குவார் என்பது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் மோசேயினுடைய காலங்கள் ஒரு வேளை அந்த சந்ததி பெறக்கூடாது என்பதற்காக மோசேயும் அதனால் அன்றைக்கு பிறந்த ஆண் குழந்தையெல்லாம் நதியில் போடணும் இவன் திட்டம்தான் செய்தான்.
அப்பவும் மோசே அதிலிருந்து காக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவுடைய நாட்கள் பிறப்பில் பார்த்தீங்கன்னா ஏரோது நிமித்தமாக அந்த 2.5 வயதுக்குட்பட்டவர்கள் அத்தனை ஆண் பிள்ளை ஏன் கொள்ளணுன்னா, இயேசு வந்தால் தன்னுடைய தலை நசுக்கப்படும் என்பதை அறிந்தவனாக அதை செய்ய பிரயாசம் பண்ண, ஆனால் அதை என்ன செய்யல, முடியல. அப்படியே இயேசு கிறிஸ்துனுடைய நீங்கள் ஜீவிதத்தில் பார்த்தீங்கன்னா சிலுவைக்கு போகாமையே அவன் தடுத்தான். சிலுவைக்கு ஆண்டு போகக்கூடாது, சிலுவை மரணம் உண்டாக்கக்கூடாது என்பதை பேதுரு மூலமும் தடை பண்ணுறான். இன்னும் யூதாஸ் மூலமும் காட்டு எல்லாம் அந்த சாத்தானுடைய கிரியை தான். அப்படி அவன் செய்தாலும் ஒரு தடவை அவனை கொலை செய்யக்கூட அவனை பிரயாசம் பண்ணாங்கன்னு பைபிள் இருக்கு. மலையிலிருந்து கீழே அவனை தள்ளினார்கள் என்று அப்படியெல்லாம் நினைத்தாலும் அவன் திட்டம் நிறைவேறாமல் இயேசு சிலுவையில் அவருடைய மரணத்தினால அந்த மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. போன வர கூட நம்ம பாடினோம், சாவுக்கு அதிபதி ஆகிய சாத்தானை இயேசு சாவால் என்ன செய்தாரா, வென்று விட்டார். அப்படி அவருக்கே அந்த தடைகளை அவன் உண்டு பண்ணினான். எபிரேயர் நிருபத்தில் கூட நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் வாசித்து பாருங்கள், 2ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம், அதில் 14வது வசனத்தையும் 15வது வசனத்தை வாசிக்கும்போது அந்த வசனத்தில் நாம் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கும் போது அங்கே சொல்கிறாரு, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவளாக இருக்க அவரும் அவளை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் ஆனால் மரணத்துக்கு அதிபதியாக பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படி ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார் என்றே சொல். இன்றைக்கு ஆவிக்குரியவைகள் வளரக்கூடாதபடி அந்த தடைகள் இன்னும் இருக்கு. முன்னிற காலங்கள் போல் இல்லை. வளரணும்னு ஆசைப்பட்டாலும் அவளால் வளர முடியாத தடை இந்த நாள் வரையும் தள்ளப்பட்ட தூதன் செய்து வருகிறது. இப்போது பார்வனுடைய எகிப்தில் பார்த்திங்கன்னா, எகிப்து என்பது உலகம், மாம்சம், பிசாசு. பார்வன் என்றால் நம்ம பொதுவாக வியாக்கியானம் பண்ணுறோம். இப்போ அங்கே என்ன செய்தான்னா, என்ன தடை கொண்டு வந்தான்னா, தேவனை ஜனங்கள் ஆராதிக்கக்கூடாது என்கிற ஒரு தடை வந்தது. ஒரு அலேலுயா. பல தடைகள். அதற்கு ஆராதிப்பதற்காக 10 அற்புதங்களையும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ பார்வன் என்ன, ஒவ்வொரு அற்புதத்திற்கு போக விடுவான், மீண்டும் வாபஸ் வாங்கிடுவான். சில நேரங்களில் என்ன செய்வான்னா, அவங்களுக்கு நல்லா தெரியுது, தேவனை ஆராதித்தால், தேவனை துதித்தால் இந்த ஜனங்கள் விடுதலையாக இருப்பாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, நம்மளால் இருக்க முடியாது என்பதற்காக அந்த ஆராதனை செய்வதற்கு அவன் தடை செய்தான். அன்னைக்கு இருக்கிற பார்வன் என்ன செய்தான்னா, புருஷர்கள் மாத்திரம் என்ன செய்யுங்க, நீங்கள் போய் தேவனை என்ன செய்யுங்க, ஆராதிங்க, மற்றவர்கள் எல்லாம் இங்கே இருக்கட்டும், அப்படி மிருகங்களோ மனைவி பிள்ளைகளோ இருக்கட்டும். அன்றைக்கு அதை சொன்னான். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டான்னா, மனைவி மாத்திரம் நீங்கள் போக, புருஷர்கள் எல்லாம் வீட்டில் இருக்குன்ட்டு. நீங்கள் எல்லா சபையில் பாருங்கள், ஸ்திரீகளின் கூட்டம் தான் நிறைய பேர் இருப்பாங்க, ஆண்களை பார்க்க முடியல. ஏதாவது ஆண்கள் நிறையா இருப்பாங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அன்றைக்கி இருக்கிற வித்தியாசம் இன்னைக்கு இருக்கிற வித்தியாசம். இன்றைக்கி அதே கதை தான் அவன் செய்கிறான். யாராவது குடும்பமாக வந்து ஆராதிக்கிறாங்கன்னா சொற்ப ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. மிச்செல்லாம் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டே இருப்பாங்க. இவங்க மாத்திரம் வந்து ஆராதிக்கிற சூழ்நிலை இன்றைக்கி இருக்கத்தான் செய்யுது. ஒரு அலேலுயா. அப்போ அதை தடை செய்கிறாங்க. ஆக அவர்கள் அதை உணர்ந்து கொள்வது இல்லை.
சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் மாத்திரம் போவாங்க, பிள்ளைய வேற பக்கம் போயிடுவாங்க. இப்படி பல விதங்களும் தடை செய்து ஆண்டுடைய விருப்பம் என்னென்னா குடும்பமாக வந்து ஆராதிக்கணும். அல்லேலூயா. குடும்பமாக வந்து பலி செலுத்தணுன்னா அவன் ஒன்றா தடை பண்ணிகிட்டே இருக்கிறான். ஆக அந்த தடை இன்னைக்கு இருக்குது. ஆனால் அன்னைக்கு அந்த தடை இருந்தாலும் ஒருவேளை அன்னைக்கு மாத்திரம் அந்த நாள் மாத்திரம் அந்த பழைய பிரமாணத்தின் மாத்திரம் ஆலயத்துக்கு ஒரு வரவுனா விருத்த சேதனை பண்ணப்பட்டவனாக இருக்க வேண்டும். ஆண்கள் மாத்திரம் அன்றைக்கி விருத்த சேதனை பண்ணப்பட்டவன். ஆனால் புதிய காலத்தில் இருதயத்தில் தேவன் விருத்த சேதனை பண்ணதுனால எல்லாரும் வரலாம், குழந்தை முதல் முதியோர்கள் வரையும் ஆராதிக்கலான்னு ஒரு பிரமாணத்தை வச்சதுனால தான் இன்றைக்கி பெண்கள் கூட்டம் உள்ள வராங்க. அப்படியே அந்த பிரமாணம் இல்லைன்னா ஒரு ஆம்பளை நம்ம பார்க்க முடியாது. ஒரு அல்லேலூயா. இது சாத்தான் செய்கிற தடை என்பதை நம்ம அறிந்திருக்கோம். பொதுவாகவே இன்றைக்கி எல்லா குடும்பங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மட்டும் நமக்கு எந்த தடை வராது. நாள் ரொம்ப லேட்டாக தான் தூங்குவாங்க, நேரப்பட எந்திரிப்பாங்க. நேரப்பட எந்திரிச்சு எல்லா வேலையும் படான்னு செய்வாங்க. பிள்ளைகளை குளிப்பாட்டி அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செய்து 8:30 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி வேலை செய்கிறாங்கன்னா இவங்களும் 9 மணிக்கெல்லாம் போய் அவ்வளோ வேகமாக இருப்பாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள், அவங்களை தடை செய்துகிட்டே இருப்பான். ஒரு அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தூங்க வச்சுருப்பான். ஆனால் அந்த சனிக்கிழமை மட்டும் என்ன செய்வாங்க, பிள்ளைகளை எலும்பு 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 முகத்தில் தண்ணி தெளிச்சாது எழுப்பிடுவாங்க. வீட்டுக்காரர் வேணும், நேரம் ஆச்சுங்க, எலும்புகான்னு எழுப்பிட்டுருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை இவங்க எழுப்பினாலும் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவைகளெல்லாம் எதனாலன்னா கர்த்தரை இன்றைக்கும் ஆராதிக்கக்கூடாதபடி அந்த தள்ளப்பட்ட சாத்தான் பல வழிகளிலும் தடை செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு அல்லேலூயா. பொதுவாக எல்லா இடத்துல அப்படித்தான் இருக்கு. யாருமே அந்த சரியான நேரத்திற்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வராங்களா கூடுமான பார்க்க முடியாது. ஸ்கூலுக்கு சரியான நேரத்துக்கு போவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் 10 மணிக்கு போகணுன்னா 9 மணிக்கு சீட் எடுத்து நிற்பாங்க. ஒரு பஸ் ஏறணுன்னா 10 மணினா சீக்கிரம் வந்துடுவானா அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நிற்பாங்க. ரேஷன் கடை 10 மணி திறக்குன்னா அதுக்கு 8:30 மணிக்கே நின்றுடுவாங்க. ஆனால் இவைகள் எல்லாம் வேலைக்கு போகிறவங்க சரியான டைமில் அங்கே போயிடுவாங்க. ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா இவன் தடை பண்ணுறா என்பதை விழிப்புணர்ச்சி இல்லாமல் உணர்வு இல்லாமல் அந்த ஜனங்கள் இருப்பதினாலே ஆராதிப்பதற்கு அதை சரியான நேரத்திற்கு வருவதற்கு தடை செய்வார். ஒரு அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் சிவந்த சமுத்திரத்தை நீட்டினா அற்புதம் நடக்கும். ஆராதிக்கிற தேவ பிள்ளை துதிச்ச எரிக கோட்டை உடஞ்சிரும். ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகள் யோர்தானு கால் வச்சா அப்படியே 2ஆக நிற்கும் என்பதை அறிந்த அந்த தள்ளப்பட்டவன் பல விதங்களிலும் தடை செய்துட்டே இருப்பான். ஒரு அல்லேலூயா. பொதுவாக ஆண்டவர் குடும்பத்தை விரும்புகிறார். நான் சில உதாரணங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். ஒரு வயல் நல்ல நிலத்தை உழ வேண்டும் என்றால் இன்றைக்கெல்லாம் வாகன வசதிகள் வந்திருக்கு. அன்றைக்கெல்லாம் 2 காளை மாடை வச்சு தான் என்ன செய்வாங்க, உழுவாங்க. அந்த காளை மாடு 2 ஒரே ஸ்டெப்பாக வச்சு உழுந்தால் அந்த நிலங்கள் சுத்தமாக இருக்கும், அதை பண்படுத்த முடியும், அதுக்கு விதை விதைத்து அந்த அறுவடை காலத்தில் அறுவடை செய்ய முடியும். இந்த 2 மாடு ஒன்று இப்படி போய் இப்படி போனால் நிலத்தை என்ன செய்ய முடியாது, உடுந்துட முடியாது, விதைகள் விதைக்க முடியாது. காலமடெல்லாம் அது உடஞ்சி ஓட்டுறவன் கூட சின்ன பின்னமாக ஆயிடுவான். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் போய் நீ ஆராதிக்கப்பா, நீ ஒரு பக்கப்பா நான் ஒரு பக்கம்னு அப்படியே பிரித்து விட்டுறான்.
அந்த குடும்பங்களில் சமாதானத்தை பார்க்க முடியாது. ஒரு அலையலுயா ஆசீர்வாதத்தை நம்மளால் பார்க்க முடியல. 2 பேர் சேர்ந்து எந்த இடமானாலும் தேவனை ஆராதிக்க வந்தால் அது நமக்கு பெற்றுக்கொண்ட ஸ்லாக்கியம். இது அது தடை செய்கிறான், சந்ததிகளை தடை செய்கிறான், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு தடை செய்கிறான், தேவனை ஆராதிப்பதற்கு தடை செய்கிறான். என்னை நடத்தினவர், நான் 24 மணி நேரம் குடிக்கிறவன், சபைக்கு எதிராக நான் செயல்பட்டவன். சேலத்தில் இன்னொரு அந்த பாஸ்டர் இன்னும் இருக்கிறாரு. அவர் என்னை வந்து தோல் மேல் போட்டு வாங்க, எனக்கு விருப்பம் இருக்கும். சனிக்கிழமை என்ன செய்வேன்னா, நல்லா குளித்து அயன் நல்லா போட்டு காலையில் சர்ச்சுக்கு போகணுன்னு நான் எழும்பும் போது என்ன செய்வேன்னா, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு நான் சொல்லுவேன். கடைக்கு போனால் எவனோ ஒருத்தன் என்ன செய்வேன், எங்கே போகிறேன் வா அப்படின்னு என்னை கூப்பிட்டு போய் தண்ணி வாங்கி கொடுப்பேன். சரி, அடுத்த வாரம் பார்க்கல 3 வருஷங்கள் எனக்கு ஆசை இருந்தாலும் அதை தடை செய்து கொண்டே இருந்தான். ஒரு அலையா. அதுக்கு பின்னாடி ஒரு நாள் சார்லு நவராஜனுடைய செய்தி ரசிக்கப்பட்டு முதல் நாள் சர்ச்சுக்கு போனோம். எப்போ அதுக்கு பின்னாடி தான் எங்கள் வீட்டில் ஆராதனை வந்துச்சு. போனதும் மேடி ஏறி பள்ளத்துக்கு போனோம். 9 மணிக்கு என்ன செஞ்சிட்டேன்னா, 10 மணிக்கு தான் வருவாங்க. நான் ஒருவன் முன்னாடி போயிட்டு சர்ச்சில் ஒருத்தர் கிடையாது. அன்னைக்கு போனது தான் கர்த்தர் அத்தனை தடைகளையும் மாற்றினார். ஒரு அலையா. சில நேரங்களில் நம்ம அந்த தடைகளை உடைக்கும். ஒரு ஊழியர் விதமாக சொன்னார். ஒருத்தன் வந்து சனிக்கிழமை மட்டும் நல்லா இருப்பான்னா, ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணிக்கு உனக்கு ஒரு வயிற்று வலி வரும். 8:30 மணிக்கு அந்த பாஸ் கேட்பாரா, ஏப்பா வரலன்னா, நான் ஆசையாக இருக்கிறேன், ஏன்னா 8:30க்கே எனக்கு வயிற்று வலி வந்துடுது, அதனால் என்னை வர முடியல அப்படின்னாரா. இப்படி இந்த மாதங்கள் இது வருஷங்களை ஓட்டா இருக்குது. அப்போ ஒரு நாள் பாஸ் சொன்னாரா, வயிற்று வலி எத்தனை மணிக்கு வரும்? 8:30 மணிக்கு வரும் பாஸ்ட். அப்போ ஒரு காரியம் செய்யணும், 8 மணிக்கெல்லாம் புறப்பட்டு சர்ச்சுக்கு வந்துடுறார். அன்றைக்கி பாஸ் சொன்ன மாதிரி 8 மணிக்கு வந்திருக்கிறான். இந்த வயிற்று வலி கொடுக்க பிசாசு எட்டி பார்த்துக்கு வீட்டில் அவனை காணும், சர்ச்சில் இருக்கிறான். சர்ச்சுக்குள்ளே வயிற்று வலி கொண்டு வர முடியாது. அன்றைக்கி போன வயிற்று வலி. ஒரு அலையா. சில நல்ல கவனிங்க வீட்டில், இது அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன். அந்த நேரம் தான் என்ன செய்வாங்கன்னா, லேசாக எனக்கு தலை வலிக்குதும்பாங்க. எப்போது? சனிக்கிழமை மட்டும் வராது, தலை வலிக்குது, மயக்க வர மாதிரி இருக்குது, உபர்சம் வர மாதிரி இருக்குது, வாமிட்டு வர மாதிரி இருக்குது, என்னால் நடக்க முடியலம்பாங்க. இவைகளெல்லாம் தடை செய்வது தள்ளப்பட்ட தூதன் என்பது அவங்களால சிந்திக்க முடியல. ஒரு அலையா. அதே நீங்கள் ஆராதனை முடிஞ்சோடனே பாருங்கள், அவங்க சுறுசுறுப்பு வித்தியாசமாக இருக்கும். சைக்கிளெல்லாம் ஓட்டு போவாங்க. அப்போ எங்கே இருந்தன்னா, நம்ம ஆராதிப்பதற்கு பல விதங்களிலும் தடை செய்கிறவனாக இருக்கிறான். அப்போ அந்த தடைகளை நம்ம மீறி நம்ம வரணும். ஒரு அலையா. தடைகளை என்ன செய்யணும்? மீறி வரணும். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சிலர் அப்படியே வந்தாலும் ஆராதிக்க மாட்டான், அப்படியே வந்தாலும் அப்படியே வச்சிருப்பான், தூக்கத்தை கொடுத்துருவான், ஆராதிக்க விடவே மாட்டான். பைபிள் எவ்வளோ சொல்லுது, மரித்தவர்களும் மௌனமாக கத்தரை என்ன செய்ய மாட்டாங்களா, பாஸ் மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க, இருந்தாலும் அந்த மௌனமாக இருப்பாங்க. தேவனுக்கு பலி செலுத்த மாட்டாங்க, நல்லா பாட மாட்டாங்க, ஆராதிக்க மாட்டாங்க, ஆனால் உள்ளே விட்டு கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் இவைகளெல்லாம் தாண்டி தேவன் நம்மை எதற்காக அழைத்தாரோ, நமக்கு பின்பாக தடை செய்கிறவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிந்து நம்ம அந்த தெளிந்த புத்தி நமக்கு இருக்கும் என்றால், அந்த தடையை மீறி வரும்போது தேவனை ஆராதிக்கும் போது அவன் தோற்று போவான், நம்ம ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. அதனால தான் அவன் தடை செய்கிறவன் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ வேதாங்கமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஜெப விஷயம் நிறைய இருந்தாலும் ஜெபிக்க விடாதபடி ஒரு தடை கொண்டு வருவான். ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கும், முழங்கால் பட்டு ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கும், கூடி ஜெபம் பண்ணணும்னு ஆசை இருக்கும்.
சர்ச்சில் உபவாசம் பண்ணி ஜபிக்கணும் என்கிற ஆசனை இருக்கு. ஆனால் அதற்கு வராதபடி தடை செய்யும். இன்றைக்கெல்லாம் நல்ல கவனிங்க, யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, ஆராதிக்க கூட வந்துட்டு உள்ள கம்மன்னு இருந்துக்குவாங்க. ஒரு விசேஷத்த கூட்டங்கள் ஆனால் கூட வந்து இருந்துருவாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் வருதே இல்லை. ஒரு அலேலுயா வருது இல்லை. ஒரு காலத்தில் வந்தவங்க இருக்கிறாங்க, தடையை மீறி வந்தவங்க, விழித்து உங்கள் எதிராளியானவன் அவன் எப்படி இருக்கிற, யாரை கட்சிக்கிற சிங், அதெல்லாம் தெளிந்து இவங்க விழித்து ஜெபிக்கிற பழக்கம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஜெபிக்கிற ஜனங்களை பார்த்தா ரொம்ப குறைவு தான். ஒரு சொல்லலையா? அப்போ அதற்கு ரொம்ப தடை பண்ணிகிட்டே இருப்பான். தடைன்னா பயங்கர தடை பண்ணுவான். ஒரு சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம், எந்த சர்ச்சானாலும் அப்படி தான், ஒரு விசேஷித்த ஒரு 3 நாள் பாஸ்டிங்கன்னா சிலர் இயற்கையாகவே சில வேலைகள் இருக்கும், அவங்க அமைதியாக இருப்பாங்க, வேற ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, வரேன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, நாளைக்கு நான் வரமாட்டேன்பாங்க. இது சத்துரு அந்த வார்த்தை சொல்வதே விசுவாசிகளுக்கு அழகான அழகு கிடையாது. ஏன்னா அவன் சொல்ல வைக்கிறான், சொல்லும்போது அவங்க சோர்வடைந்துருவார்கள். இப்படி பல விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெபத்திற்கு தடை செய்து கொண்டே இருப்பான். ஜெபிப்பதற்கு உடவே அது ஊழியரானாலும் அப்படி தான் பண்ணுவான். அதை மீறி நம்ம என்ன செய்யணும்னா தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பைபிளில் ஆண்டவர் நிறைய விஷயத்தை சொல்லும். முதலாவது நீங்கள் ஜெபத்தை கேட்டீங்கன்னா அதை குறித்து சொல்லும்போது மத்திய சுவிசேஷங்களில் 7ஆம் அதிகாரம், மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், அதில் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் போது, மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிற கவனிங்க. இருங்கள். சரி, 7ஆம் வசனத்தை வாசிப்பு பாருங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுதும் உங்களுக்கு தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அதில் பின்னாடி சொல்கிறாரு, உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை தம்மிடத்தில் அல்ல தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோங்கிறார். மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களையே ஆகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டி கொள்கிறவள், அதாவது ஜெபிக்கிறவளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிகமான நிச்சயம் அல்லவான்ட்டார். ஜெபம் என்றாலே என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எதை கேட்டாலும் அது தருவேங்கிறார். அதுக்கு தான் இந்த 3 விதம் சொல்கிறார். ஒருவேளை நம்ம எதை கேட்டால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், எதை கேட்டாலும் நான் தருவேங்கிறார். அதனால் நம்ம கேட்பதற்கு வேறு விதமாக தர மாட்டார். ஒரு வேளை சாலமன் கேட்டால் கேளாத ஐஸ்வரத்தை அது கொடுத்தாரு. முதலாவது உங்களுக்கு பரலோக ராஜ்ய தேடுங்கள், அப்படி இவளெல்லாம் கூட என்ன செய்யும், அது வேறு விஷயம். இப்போ அண்ணால் ஆண் பிள்ளை கேட்டால் அது கொடுத்தாரு, அதுக்கு பதிலாக வேறு பட்டப்பிள்ளை கொடுக்கல. எதை கேட்குறோமோ அந்த ஜெபம் என்பது அதுதான் உடனடியாக தரார். ஆக இதை பெற்றுக்கொண்டு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க விடாமல் அவன் பல விதத்திலும் நம்மை தடை செய்வார். அல்லேலூயா. இப்படி இந்த ஜெபத்து குறித்து இருக்கிறது. ஆக இந்த ஜெபத்து குறித்து இன்னும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம்
அதில் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரையும் வாசிக்கும் போது அங்கே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் ஒரு உமை சொல்கிறார். ஒரு விதவி இருந்தால் அவள் அந்த நியாயாதிபதி கடினமுள்ள மனுஷன், தேவனுக்கு பயப்படாதவன், ஆனாலும் தன் எதிராளி நிமித்தம் நீதி செய்யணும்னு விடாமல் போனதுனால இவள் நம்மை தொந்தரவு பண்ணக்கூடாது என்பதற்காக ஒரு நீதி செய்கிறார். அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, சொல்லும்போது இந்த விதவை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் 5ஆவது வசனம், இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டார். இன்னும் கர்த்தர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள விஷயத்தில் நீடிய பொறுமையில் இருந்து சொல்கிறார். அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, சீக்கிரத்தை அவளுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷன் குமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பேனுங்கிற. அப்போ என்ன ஜபம் அப்படின்னா, சோர்ந்து போகாத ஒரு ஜபம். இன்றைக்கி ஏன் ஜபத்துக்கு வரலன்னா சோர்ந்து போகிறாங்க. ஆக சோர்வு என்பது சாத்தானுடைய பெரிய ஒரு ஆயுதம். நல்லா ஜெபிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சோர்வை கொடுத்துருவேன், ரொம்ப டயர்டு பாஸ்டர்பாங்க. ஆனால் மற்ற நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஜப நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த நாளில் அவன் அந்த களைப்பை கொடுத்துட்றான், சோர்வை கொடுத்துட்றான். அந்த சோர்வு என்கிற கொடுத்த உடனே அந்த ஜெபிக்கப்படக்கூடாதபடி அந்த சோர்வின் ஆவியை கொடுத்து தடை செய்த உடனே அவங்களுக்கு இடம் கொடுத்து இவங்கள் சோர்ந்து என்ன செய்கிறாங்க, போயிடுவாங்க. ஒரு அலை சொல்லலே இல்லையா? சிலெல்லாம் சொல்வதை நீங்கள் கேள்விப்படும், ஜெபம் என்பது எந்த டயர்னாலும் ஜெபம் பண்ணலாம், படுத்துட்டு ஜெபம் பண்ணலாம், உட்காந்து ஜெபம் பண்ணலாம், நடந்து ஜெபம் பண்ணலாம். அந்த சலுகை தந்திருக்கிறார். பலன் இருந்தால் முழங்கால் இப்படி ஜெபம் பண்ணலாம். அதுக்கு சோர்வுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஜனங்க பார்த்திங்கன்னா அப்படி களைப்பை ஏற்படுத்தி சோர்வை ஏற்படுத்தி அதை தடை செய்து இவைகள் உற்சாகமாக ஜெபம் பண்ணாதபடி அதை சோர்வின் ஆவியை கொடுத்துட்டு அந்த ஜெபத்தையே தடை செய்துடுவார். அலையா அதாவது நீங்கள் கேட்டு பாருங்கள், இன்றைக்கி ஜெபம் பண்ணிங்களான்னா இன்றைக்கி ரொம்ப சோர்வுங்க, ரொம்ப டயர்டுங்க, அதனால் ஜெபம் பண்ண முடியலம்பாங்க. அவன் நல்லா தெரியும், இவங்க விட்டால் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அதனால் இவன் ஜெபம் பண்ண இவங்க ஜெபம் பண்ணால் நம்ம இருக்க முடியாது, நம்ம ராஜ்யத்தை கட்ட முடியாது என்பதற்காக ஒரு பெரிய தடைகளை கொண்டு வருவார். அலையா சோர்வின் ஆவியை கொடுத்துருவார். ஆனால் கர்த்தர் சோர்ந்து போவனுக்கு பலத்தை கொடுக்குறாரு. பைபிளை இன்னொரு வகையும் சொல்லுது, ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவேன்னா பலன் என்ன செய்தால் குறுகினதுங்கிறார். அந்த சோர்வு இடம் கொடுத்துட்டான்னா அந்த இருக்கிற பலனும் குறுகி போய்விடும். இந்த சோர்வின் ஆவியை விதைத்து ஜனங்கள் ஜெபத்திற்கு தடை செய்வதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 1ஆம் அதிகாரத்துக்கு கொள்வோம். அதில் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 21 20ஆம் வசனம் முதல் 22வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தில் கவனமாக நம்ம கேட்போம். சீசர் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசுவை நோக்கி அது சொல்கிறார், நீங்கள் சந்தேகப்படாமல், சந்தேகம் என்பது ஆவி, சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவளாக இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்ததல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திர தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன்.
மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்றார். இப்படி ஆண்டு சொல்கிறார். நிறைய வார்த்தை சொல்லிட்டு வர்றார். அப்போ இங்கே நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் சந்தேகப்படுவாங்க. உங்களுக்கு புரியுதா? நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, பதில் செய்வாரா? இது கிடைக்குமா? அப்போது ஜெபிக்க வைத்து விடுவார். அதை பெற்றுக்கொள்ளவோம் என்கிற நம்பிக்கை இல்லாமல் ஒரு சந்தேகமுள்ள ஆவியை நமக்குள்ள அனுப்புவோம். உலலே துலலேலுயா. ஆக அந்த சந்தேகம் இருந்தாலே குடும்பம் சின்ன பண்ணாயிடும். மனைவிக்குள்ளேயோ புருஷனுக்குள்ளேயோ நல்லா இருக்கிற குடும்பம் சந்தேகம் ஒரு ஆவி வந்துச்சுன்னா அந்த குடும்பம் போயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி தான் ஒரு சந்தேகத்தை கொடுத்துருவான். இது நடக்குமா அப்படிங்கிற அவ்விசுவாசம் வேற, சந்தேகம் வேற. ஆக இந்த சந்தேகம் என்கிற தடையை நமக்குள்ளே விதிச்சிருவான். ஆக அதை நம்ம சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காம கர்த்தரை நம்பி நான் ஜெபிப்பதை தேவன் தருவார் என்கிற அந்த தடையை தாண்டி வரும்போது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. இப்போ எல்லா இடங்களும் பாருங்கள், விசுவாசம் உள்ளவருடைய ஜெபங்கள் கேட்கப்படும். அவ்விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பாங்க. சீசனில் கூட ஒரு கட்டத்தில் பிசாசுகளை துரத்த முடியல. ஏன் முடியலன்னா ஆண்டு சொல்கிறார், அற்ப விசுவாசியே என்றார். ஏன் சந்தேகப்பட்டாய்? அவ்விசுவாசிங்கிறார். அப்போது அவ்விசுவாசத்தினால அது ஒரு தடை. விசுவாசம் என்பது தேவனால் வந்தது. அவ்விசுவாசம் என்பது சத்துருனால் விதைக்கப்படுகிற ஒரு விதை. அதை நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம், 7 நாள் ஜெபம் பண்ணுவோம், 100 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். அவ்விசுவாசத்தை விதைத்து விட்டால் எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நல்லே துணிகளேலுயா. அப்போ இதெல்லாம் தடை. அவிசுவாசம் தடை, சந்தேகம் என்பது தடை, சந்தேகமே சோர்வு என்கிற தடை. இத்தனையும் விதிச்சுட்டு நாம் ஜெபிக்கக்கூடாதபடி, எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி, தேவனை ஆராதித்து கட்டுகள் அறுக்கக்கூடாதபடிக்கு, நாம் கடந்து போகிற பாதைகள் ஜெயம் நிறைந்த வெற்றியின் படிக்கட்டுகளாக மாறாதபடிக்கு பல நேரங்களிலும் அவன் தடை செய்வான். அல்லேலூயா. அதை ஊழியர்னு விடுறதில்லை. சில இடங்களில் நான் பார்த்துருக்குறேன். சில இடங்களில் ஊழிகள் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ சில இடங்களில் நம்ம லேட்டாக போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு 1/4 மணி நேரமாக நான் பொதுவாக சரியாக போயிடுவேன். போனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் பரிசுத்தவங்க வெளியே தான் இருப்பாங்க, நிறையா பேர் உள்ளே இருப்பாங்க. ஜெபம் ஆரம்பித்து வாங்க போகலாம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் கிடக்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு, அறுத்துட்ருப்பார், நம்ம இப்படிப்பட்ட எண்ணங்களையே ஒரு தடை செய்யும். நிறைய இடத்துல நீங்கள் போய் பாருங்கள், விசுவாசிகள் கூட்டத்தில் பாருங்கள், அங்கே என்னத்தை ஜெபம் நடக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு என்ன செய்யலாம், போகலாம் என்கிற பல விதங்களிலும் பல நிலைமைகளிலும் பல காரியங்களிலும் நாம் தேவனுக்குள்ளே ஆராதிக்காதபடி, துதிக்காதபடி, வளராதபடி, ஜெபிக்காதபடி, கூட்டங்களில் கலந்து கொள்ளாதபடி பல விதமான தடைகளை அவன் செய்யும். இப்போ நீங்கள் தானியனுடைய வாழ்க்கை எடுத்துட்டிங்கன்னா, தானியல் எருசலேமில் இருக்கும்போது 3 வேளை அவன் ஜெபம் பண்ணுறது பழக்கம். 3 வேளை ஒவ்வொரு நாளும் அது முழங்கால் படி எடுத்து ஜெபம் பண்ணுவான். இப்போ அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவனை சிறையிருப்புக்குள்ளாக தள்ளிட்டான், பாபிலோனுக்கு தள்ளிட்டான். பாபிலோனுக்கு போனால் அவன் ஜெபம் பண்ண மாட்டான். பாபிலோன் என்பது நமக்கு தெரியும், பேய்களின் பாத்திரம் அப்படின்னு பைபிளில் நமக்கு நிறைய தெரியும். ஆக அங்கே தள்ள உடனே அவன் என்ன செய்தான்னா அந்த ஜெபத்தை விடலை. ஒரு அல்லேலூயா. இப்போ நமக்கெல்லாம் ஒரு சிறை இருப்போம், ஒரு சிறைச்சாலுடைய அனுபவம் நமக்கு இருந்துச்சுன்னா ஜெபத்தையே நம்ம விட்டுடுவோம். பவுல் சீலாவெல்லாம் ஜெயிலுக்குள்ளே தான் அவங்க தேவனை துதித்து ஆராதித்தார்கள். இப்போ அந்த வாலிமனை போன உடனே
அவன் அந்த பழக்கத்தை மாற்றல, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறான். உடனே அவங்க என்ன செய்தாங்கன்னா, அந்த ராஜா கூப்பிட்டு அவன் பேரை மாற்றினாங்க. பேல் என்கிற பேர் அந்த மார்க்கத்துடைய ஒரு தேவனுடைய பேரை கூட போட்டாங்க. தானியேல் பேரை மாற்றிட்டாங்க. ஆனாலும் பேர் மாற்றினாலும் அவன் ஜெபத்தை விடலை. ஒரு சொல்லலேலுயா, பேர் மாற்றினாலும் ஜெபத்தை விடலை. அதுக்கு பின்னாடி ஆகாரத்தையும் மாற்றினாங்க. ராஜாவின் திராட்சரசங்கள் அவன் சாப்பிடக்கூடிய அப்பம் போஜனத்தை கொடுக்கும்போது வேண்டான்னு, நாங்கள் எப்போது போல் மரக்கறி தான் சாப்பிட்றோம், நீங்கள் மரக்கறிகள் தந்த அன்னைக்கு பிரதானிகள் எல்லாரும் இவனுக்கு உதவி செய்தார்கள். யாருக்கு? தானியேலுக்கு. நாங்கள் தீட்டுப்படுத்துவதில்லை. அந்த விஷயத்திலும் ஏதாவது இவனை தடை செய்வதற்கு பேர்லையோ சிறையிருப்பிலையோ போஜனத்திலையோ அவன் எப்படியும் தடை செய்யணும்னு பல விதத்திலும் சாத்தான் அவனுக்கு தடையை கொண்டு வந்த போதிலும், நாங்கள் இதை சாப்பிடும் எனக்கு 10 நாள் நீங்கள் வேணும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் என்று வெறும் மரக்கரைகளை சாப்பிட்டு மற்றவளை பார்க்கலும் அவர்கள் நல்ல அழகாக இருந்தார். ஒரு சொல்களே இல்லையா? இப்படி பார்த்த உடனே அந்த ராஜா இவனை தேசத்தின் நடுவில் உயர்த்திட்டார். இப்போ அந்த பிரதானிகளும் மற்றவர்களும் பார்க்க எழுச்சல் அடிகிறாங்க. இந்த மனுஷனை ஒரு குற்றத்தை நம்ம பார்க்க முடியல. குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு. இவங்க மூலம் இப்போ கிரியை செய்கிறான். என்ன கிரியை செய்கிறான்னா, இவன் வந்தவனுக்கு இப்படி இருக்கிறான்னு ஒரு முகாந்தரத்தை நம்ம பார்க்க முடியலையே, ஒரு குற்றத்தை நம்ம பார்க்கவே முடியலையே. அவ என்ன செய்யணும்? அத்தனை பேர் உதவி செய்தவர்கள் தனக்கு எதிராக மாறினார்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதில் 5ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது அந்த மனுஷர் தாம் இந்த தானியேலை அவருடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறு ஒன்றிலும் குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார். இவ்வளோ பிரச்சனை வருது, ஜெபத்தை விடலை. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். எவ்வளோ சூழ்நிலை. சரி, வாலிபன் வேறு. நம்ம ஆளுங்களை விட்டானா ராஜபதி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க, யார் பார்க்குறா அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் அந்த ஜப விஷயத்தில் அப்பவும் அந்த 3 மணி நேரம் அப்படி ஜபம் பண்ணிட்டே இருந்தான். ஆனால் தள்ளப்பட்ட சாத்தா பல விதத்திலும் அவனுக்கு பிரச்சனை. ஜபத்தை எப்படியாக நிறுத்தணும்னா எல்லாம் பார்த்தாங்க. ராஜா கிட்ட ஏதாவது சொல்லிடலான்னா ஒரு குற்றத்தை காண முகாந்திரம் இல்லாமல் இனி இவரை குற்றத்தை காணணும்னா தன்னுடைய தேவனுடைய விஷயத்தில் தான் என்ன செய்யணும்? குற்றம். அப்படின்னா அவன் ஜெபம் பண்ணுவதற்கு அந்த தடையை கொண்டு வராங்க. அவ்வளோ பெரிய தடையை கொண்டு, அப்படி ஜெபம் பண்ணலைன்னா கர்த்தரே அவனை விட்டுருவார் என்பதற்காக அந்த தடையை கொண்டு வந்துட்டு பின்பு அந்த முன்னாடி 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிரதானி கிட்ட தான் தானியேல் கொடுக்குறாங்க. அவனை வேண்டிய எல்லாத்துக்கும் கூடன்னு கொடுப்பாங்க. இப்போ இவங்க எல்லாம் ஆப்போசிட் ஆகிட்டு, நமக்கு இல்லாத உயர்வு இவனுக்கு வந்த உயர்வுக்கு காரணம் என்னன்னு ஜபந்தான். பாபிலோனிலும் இவனுக்கு உயர்வு வந்தது அவனுடைய ஜப ஜீவியம்தான். அதனால்தான் நம்ம இங்கே உலகத்தில் இந்த உயர்வை பெற்றுக்கொள்ளாதபடி அந்த தள்ளப்படுத்தும் நம்ம ஜபிக்கக்கூடாதபடி பலவதை நெருக்கத்தை கொடுத்து தடை செய்கிறோம். அதனால் இங்கே அதில் பார்த்த உடனே அவங்க சொல்கிறாங்க, பின்பு அந்த பிரதானிகள் தேசாதிபதிகளும் கூட்டங்கூடி ராஜாவிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீ என்று வாழ்க. எவனாவது 30 நாள் வரையும் ராஜாவாகிய உம்மை தவிர, நல்ல கவனிங்க, யாரை தவிர? உம்மை தவிர. அந்த வசனத்தை சொல்லுது, உம்மை தவிர எந்த உம்மை தவிர
எந்த அது சொல்கிறார், எந்த தேவனாகிலும் மனுஷனாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால், எப்படி கொண்டு வரா பாருங்க. விண்ணப்பம் என்பது ஜெபம் பண்ணினால். அவன் ஜெபம் பண்ண அந்த ஜெபத்திற்கு எவ்வளோ பெரிய தடையை கொண்டு வரான் பாருங்க. அங்கே பண்ணினால் அவன் சிங்கங்களின் கபிகளிலே போடப்பட ராஜா கட்டளை பிரிப்பித்து உறுதியான தர்க்கீது செய்ய வேண்டும் என்று ராஜா ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் பிரபுக்களுக்கும் மந்திரிமார்களுக்கும் தலைவர்களுக்கும் ஆலோசனை சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்போ அதில் சொல்கிறாரு, ஆதலால் இப்பொழுது ராஜாவே மேதியரும் பெருசியருக்கும் இந்த இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி அந்த தர்க்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றால் அப்படியே ராஜாவாகிய தாரியவோ அந்த கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தார். என்ன வைத்தா? என்ன சட்டம்? ஜெபிக்கக்கூடாது. ஒரு அலை சொல்லலே இல்லையா? எவ்வளோ பெரிய தடை பாருங்க. இன்றைக்கி நமக்கு தடை வரல, ஆனால் நமக்கு நாமே அந்த தடையை நம்ம வச்சுருக்குறோம். பின்னா ஏன்னா நம்ம குடும்பங்கள் உயரக்கூடாது, குடும்பங்கள் சமாதானமாக இருக்கக்கூடாது, பிள்ளைகள் ஆவியில் வளரக்கூடாது, வளர்ந்து கர்த்தருக்கு கனிமரமாய் ஜீவிக்கூடாது என்கிற தடையை கொண்டு வருவான். இப்போ அதுதான் நடக்குது. இப்போ ஒருவேளை தானியேல் சிறு இருப்பில் இருந்துட்டு அவனுக்கு எந்த உதவியும் கொடுக்கலன்னு இந்த பிரச்சனை வந்திருக்காது. அவன் வளர்ச்சி நிமித்தம், அவன் உயரத்தில் இருக்கிற நிமித்தம் இவங்களுக்கு பொறாமை வந்தாச்சு. அந்த உயர்வு எதனால் வந்ததுன்னா இவன் ஜெபிக்கிற ஜெபத்தினால என்பது அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவருடைய தேவன் எங்கே ஜெபித்தாலும் அவனை உயர்த்துவார் என்பதை இவளை அறிந்து கொண்டாங்க. பேரை மாற்றணும், ஒன்றும் பண்ண முடியல. போதனத்தை மாற்ற ட்ரை பண்ணால் அதுவும் பண்ண முடியல. பாஷையும் கற்றுக் கொடுத்தார்கள், கல்தேரின் பாஷையும் கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்தாலும் அவன் ஜெபத்தை மறுக்கலை. ஆனால் அந்த ஜெபத்துக்கு என்ன செய்யணும்? எல்லாம் ராஜாவை தந்திரமாக பண்ணி தேசத்தின் மந்திரிமார்களும் ராஜாக்களும் எல்லாரும் சேர்ந்து ராஜாக்கு 30 நாள் உண்மை தவிர எந்த மனசு தெய்வத்தை ஆகிலும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. உரலையும் சொல்களே இல்லையா? அந்த பத்திரத்தில் அந்த ராஜா உறுதியாய் முத்திரப்பட்டு கையெழுத்து போட்டார். அதை மாறவே கூடாது. ராஜா தானியேல் ரொம்ப நேசிக்கிறார், நல்லவனாச்சு இல்லையா? அவனை குறித்து ஏராளமான காரியம் இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். ஆனால் இங்கே அந்த சூழ்நிலை வந்த போது அங்கே சொல்கிறாங்க, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்றும் அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் வீட்டு அறையில் எருசலேமுக்கு நேராக பலகனி திறந்திருக்க அங்கே தான் முன் செய்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஒரு அலே சொல்லலேலுயா. இப்போ அடுத்த வசனத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அந்த மனுஷன் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ஜெபம் பண்ணுகிறதை ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணுகிறதை கண்டார்கள். சட்டம் போட்டாச்சு, யாராவது பார்ப்பாங்களே என்கிற பயந்து வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்தி கம்பளெல்லாம் போட்டு உள்ளுக்குள்ளே ஜெபம் பண்ணல. நீ பார்த்தாங்கன்னா பார்க்கலன்னா ராஜா சட்டம் போட்டாலன்னா கையில்ட்ட எனக்கு என்னென்னா தன்னுடைய ராஜாவை பார்ப்பதற்கு. ஒரு அலைச்சுங்களே இல்லையா? அத்தனை தடை வந்த போது வழக்க பிரகாரமாக எருசலேம் பணங்களை திறந்து 3 வேளையும் ஜெபம் பண்ணான். இப்படி தான் நம்ம சுற்றிலும் தடைகள் வந்தாலும், தடை செய்கிற இந்த தூதர்கள் கூட்டம் இருந்தாலும், எல்லா தூரம் சொல்ல தள்ளப்பட்டவர்கள் இருந்தாலும், அதை மீறி நாம் எந்த சூழ்நிலையிலும் அதற்கு இடம் கொடுக்காம தானியேலை போல நம்ம ஜெபம் பண்ணா
கர்த்தர் பெரிய ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. அப்புறம் என்ன நடந்தது? அவனை எழுதியாச்சு, ராஜாவுக்கு வேறு வழி கிடையாது, சிங்கத்தின் கெபியில் போட்டான். அதாவது ஒரு சிங்கத்தை பார்த்தாலும் பயப்படுவாங்க, சில இந்த போட்டாவில் பார்த்தாலும் அரண்டுருவாங்க. ஆனால் அந்த சிங்கத்தின் கெபியிலும் இடைவிடாமல் ஆராதித்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா. அப்போ அந்த ஜபந்தான் அந்த சிங்கத்தின் வாயை செய்தது, கட்டினது. அப்போ அந்த ஜபத்திற்கு இவ்வளோ பெரிய மேன்மை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியல. ஆனால் தள்ளப்பட்டவனுக்கு தெரியுது, இவங்க ஜெபம் பண்ணால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, நம்ம ராஜ்யபாரம் செய்ய முடியாது, நம்ம ஆளுகை செய்ய முடியாது என்பதை அறிந்து பல விதத்தில் இந்த தள்ளப்பட்டவன் நம்முடைய ஜெபத்திற்கும் ஆராதனைக்கும் தடை செய்துட்டே அவன் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். முதலே சொல்லலையா, எல்லா சபைகளிலும் இது இருக்க தான் செய்யும். எவ்வளோ பேர் 1000 பேர் ஒரு சபையில் இருக்கிறாங்கன்னா ஜெபத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க நீங்கள் கேட்டு பாருங்கள். 30 பேர் வந்தாங்கம்பாங்க. மற்றதெல்லாம் தடை. ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல ஜெபத்துக்கு எப்படி வந்தாங்கன்னா 5 பேர் வந்தாங்க. 100 பேர் இடத்துல எத்தனை பேர் வர்றாங்க? 5 பேர். மற்றவங்களுக்கு என்ன வருது? தடைகள் வருகிறது. நான் ஒரு நாள் ஒருத்தர் கேட்ட பாச 2 எவ்வளோ 200 விசுவாசிங்க பார்த்தா 2 பேர் இருக்கிறான். இந்த ஜெபம் நடக்கும்போது எந்த தேவாலயத்தை போய் எட்டி பாருங்கள், பெரிய ஆலயமாக இருக்கும், 2 பேர் 3 பேர் உட்காந்துருப்பான். காரணம் ஜெபிப்பதற்கு நம்மை விடாதபடி தடை செய்வார். அல்லேலூயா. இவனுக்கு எவ்வளோ தடை வந்த போதிலும் அந்த தடையை மீறி சட்டம் போட்டால் என்ன அப்படின்னா அவன் வழக்கத்தின் பிரகாரமாக அவன் ஜெபித்தான். இப்போ இன்னொரு காரியத்தை கூட இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் வராதபடி தடை செய்வான். அதை நம்ம பார்த்துடணும். சோர்ந்து போய் விடக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டான், என்னால் பைபிளில் நல்லா தெளிவாக இருக்கு, அவன் ஜெபித்தான். ஆனால் இப்போ என்ன வருதுன்னா ஜெபத்துக்கு உடனடியாக அந்த பதில் வராமையே அவன் தடுப்பதை பார்க்க முடியும். தானியேல் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் திருப்பி கொள்வோம். அதில் 13வது வசனத்தில் வாசிங்க. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். இவன் ஜெபம் எத்தினால 21 நாள் ஜெபம் பண்ணான். இது 20 ஜெபம் பண்ண உடனேயே விண்ணப்பத்திற்கு மேலே பதில் வந்தாச்சு. பெர்சியா தேசத்தின் அதிபதி என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த தேசத்தின் உலகத்தினுடைய அதிபதி, இப்பிரபஞ்சத்தின் தேவன். இயேசுவர் சொல்றார் இல்லையா, அந்த பிரசம்ப தேவன் என்னிடத்தில் வரையா, அவனுக்கு என்னிடத்தில் என்ன இல்லை, ஒன்று இல்லை. அப்போ இந்த தானியேல் ஜெபிக்கிறான், அதற்கு பதில் வராதபடி நடுவானத்தில் தடை செய்கிறான். ஒரு அல்லேலூயா. ஒரு போஸ்ட்மேன் லெட்டர் கொண்டு வரும்போது அந்த லெட்டரை நம்ம கையில் வராதபடி இன்னொரு தடை செய்கிற மாதிரி அந்த விண்ணப்பத்துக்கு பதில் வருவதை இவன் 21 நாள் அங்கே ஃபைட் பண்ணுறான். சில நேரங்கள் நம்ம ஜபங்களுக்கும் உடனே பதில் வராது, தடை நடந்துகிட்ருக்கும் மேலே. ஆனால் நிச்சயமாக அந்த ஜபத்துக்கு பதில் நமக்கு வரும். ஒரு அல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தை சொல்லும்போது சொல்கிறான்னு பாருங்க, என்னோடு எதிர்த்து நின்றான். ஜெபிக்கிற கூட்டத்தாருக்கு இங்கேயும் அவன் எதிர்ப்பான், நடுவானத்தில் தேவனுக்கு பதில் வருவதை அதையும் எதிர்ப்பான். அதுதான் அவன் தடையை செய்கிற தூதன் என்ற பெயர் வச்சு பல விதத்திலும் தடை செய்வான். அதனால தான் இந்த வேதம் சொல்லும்போது அங்கே சொல்லும்போது எதிர்த்து நின்ற, ஆனாலும் பிரதான அதிபதிகளின் ஒருவனாக மிகாவேல் எனக்கு உதவி செய்தான். ஒவ்வொரு தூதனுக்கு ஒவ்வொரு காரியத்துக்கு அவங்க அதுக்கு மீறி ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அது போக போக நம்ம செய்யலாம். இப்போ ஜபத்துக்கு பதில் கொண்டு வரவனால யுத்தம் பண்ணக்கூடாது, அவன் அந்த செய்தி தான் கொடுக்கணும்.
இப்போ இவனோடு இவன் தள்ளப்பட்ட லூசிபர் அங்கே ஃபைட் பண்ணுறான். தானியேல் ஜபத்துக்கு ஒரு நாள் இல்லை 21 நாள் அந்த ஜபத்துக்கு பதில் வராது ஃபைட் பண்ணுறான். இப்போ அவனுக்கு உதவியாக தேவன் அனுப்பின உதவியாக தேவன் இன்னொரு தூதனை அனுப்புகிறார். என்ன தூதன்? மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தா. உடலை சொல்லலையா? மிகாவேலை யுத்தம் செய்வான். அவன் வந்து என்ன செய்யறான்? ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜ்யத்திலே தரித்திருந்தேன் என்று அவன் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. ஆக தானியேலுடைய காரியத்தை நம்ம பார்க்கும்போது ஜெபிப்பதற்கும் தடை செய்கிறான், ஜெபத்திற்கு பதில் வராமல் இருப்பதற்கு அவன் தடை செய்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தானியேல் சொல்றார், எப்பா கட்டளை பிறந்த உடனே உன் ஜபங்கள் கேட்கப்பட்டு செய்கிறார். அது நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. நீ ஜபம் ஒன்ன உடனேயே உனக்கு கேட்கப்பட்டாச்சு. ஆனால் அந்த பெர்சியா தேசத்தினுடைய அதிபதி 21 நாளுக்கு உனக்கு பதில் வராதபடி வான மண்டலத்தில் நான் அனுப்பின தூதனோடு யுத்தம் பண்ணிட்டு இருந்தான். அதற்கு உதவியாக நான் மிகாவேல் என்கிற தூதனை அனுப்பி நான் உனக்கு இந்த தானியேலின் காரியமோ ஜெயமாக மாறினது. நீ வேண்டிக் கொள்ளும் போதே விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்ட்டார். ஸ்டார்டிங்கில் கேட்கப்பட்டது. ஆக யார் தடை பண்ண? இன்றைக்கி நம்முடைய சில பதில்கள் வராமல் இருப்பது என்ன செய்துங்களா? தடை செய்துகிட்டே இருக்கிறோம். ஆனால் பதில் நிச்சயமாக வரும். ஒரு அலையா நாம் ஏறெடுக்கிற ஜபம் அன்றைக்கே பதில் வரும். சிலது உடனே வந்துடும், சில உடனே வரலன்ட்டு ஜபத்தை நிறுத்திடக்கூடாது. தொடர்ந்து நாம் ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் நான் சில விஷயங்கள் மனைவிட்டு சொல்லுவேன். சாயங்காலம் 6 மணிக்கு ஜபம் பண்ணால் 7 மணிக்கு அதுக்கு பதில் வருது. சில விஷயங்கள் நிறைய விஷயம் ஜபத்தை முடிக்கிறதுக்குள்ளாக முடித்தோன்னா அந்த போன் வந்துடுது. ஆனால் சில விஷயங்கள் வருஷக்கணக்கானாலும் ஜபம் என்ன செய்யலை, பதில் வருதில்லை. ஆனால் பதில் வரும். ஒரு அலையா. அப்போ அவன் தடை செய்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் 2 கொரிந்தியர் நிருபத்தில் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. என்ன சொல்கிறேன்னா, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான். அப்போ அந்த யார்? பெர்சியா தேசத்தின் அதிபதியான இவன் தான். இவருடைய காரியமே அந்த ஜபத்தை நல்ல கவனிங்க. இன்னும் எப்படியெல்லாம் தடை பண்ணுவான்னா, பைபிளுக்கு வேதத்தை கேளாதனுடைய ஜபத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரா? கேட்க மாட்டாரா? அப்படி பண்ணிவிடுவேன். நீ எதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிற, இந்த பசங்கத்தை எது கீழ்ப்படுகிற, இந்த சத்தியத்தை கீழ்ப்படுகிற, பசங்கத்தை கேட்பாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் கீழ்ப்படியாமல் உள்ளே உயர்த்திட்டு ஆண்டவரே அந்த ஜபத்தை கேட்காதபடி தடை பண்ணிடுவான். ஒரு அலையா. இன்னும் நீங்கள் பைபிளை பார்த்தீங்கன்னா துன்மார்க்கோட ஜபம் கர்த்தருக்கு என்ன செய்யுது? அருவருப்பு பண்ணு. எல்லா தேவ பிள்ளை இருப்பாங்க, அவளை துன்மார்க்கத்தை தள்ளிடுவான். துன்மார்க்கத்தை தள்ளின உடனே அவங்க எவ்வளோ ஜபம் பண்ணாலும் அந்த ஆண்டவர் கேட்காதபடி அதையும் தடை செய்வான். ஏசல சொல்கிறல்ல, நீங்கள் எவ்வளோ கையை உயர்த்தினா ஜபம் பண்ணால் கேட்க மாட்டேன், நீங்கள் அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிற, பாவத்தை செய்து வைத்துட்டு ஜபம் நல்லா இருக்கும், ஆனால் பாவம் செய்ய வைத்திருப்பாங்க. அந்த பாவம் வந்து அந்த ஜபத்தை கேட்காதபடி தடையை ஏற்படுத்துது. ஒரு அலையா. தானியேல் பாவம் செய்யாதவனே அவனுக்கு எத்தனையோ தடை வந்துச்சு.
அவன் பதில் வருவதற்கு எத்தனையோ தடை வந்தாலும் இப்படிப்பட்டவள் தடைகள் வரும்போது ஜபத்துக்கு பதில் செய்ய மாட்டான். ஒன்றா புரிஞ்சுடுங்க, உலகமே இன்னைக்கு ஜபிக்குது, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கெல்லாம் நீங்கள் நினைவே பட்டணத்தில் 3 நாள் ஜெபம் பண்ணாங்க. 120,000 பேருக்கு ரட்சித்தார். ஒரு லலேலுயா 3 நாள். எஸ்தர் ராஜாத்தின் நாட்களில் 3 நாள் குறிப்பிட்ட காலங்கள். ஆதார் மாதம் 14 யூத காலம் அழைக்கப்படும். முருதக்காய் முன், எஸ்தர் முன்ன, தோழிகள் 3 நாள். அதே நாள் சொன்னவங்களை கத்தர் அழித்து ஆர்ப்பரிப்பின் நாளாக மாற்றினார். ஒரு லலேலுயா. ஜபத்துக்கு எனக்கு பஞ்சம் கிடையாது. 100 மணி நேரம் ஜபம், 100 நாள் ஜபம். ஜபம் கேட்கப்பட்டதுன்னா சில ஜபம் கேட்கப்பட்டது. ஆனால் ஒரு அசைவை நாம் என்ன செய்யவில்லை, ஏற்படுத்த முடியல. காரணம் என்ன அப்படின்னா, சில நேர்மையாய் ஜபம் இருக்கத்தான் செய்கிறாங்க. சில ஜபங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருப்பதினாலும், சில ஜபங்களுக்கு பதில் வராதபடி இவன் தடை செய்வதனாலும் நம்முடைய காரியம் ஜெயமாக மாறலை. ஒரு அலேலுயா. ஆகவே நம்ம என்ன செய்யணும், ஆக இவன் தடை செய்கிறவன் என்பதை அறிந்து உணர்ந்து நாம் கர்த்தருக்காக நிற்கும்போது தேவன் நம்மை மீண்டுமாக, நம்மை அற்புதமாக தேவன் நம்மை நடத்தி அவர் கொண்டு வருவார். வேதாகமத்தில் நம்ம பல வசனங்கள் இருக்குது. கலாத்திர நிருபத்தில் கூட வாசிக்கும் போது அதில் நீங்கள் 3ஆம் அதிகாரம், நீங்கள் தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 23வது வசனம், தானியேல் 9:23 வாசிக்கும் போது, நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கிய போதே கட்டளை வெளிப்பட்டதுன்றார். பதில் வந்தாச்சு, வெளிப்பட்டாச்சு, அனுப்பியாச்சு பரலோக ராஜ்யத்தில். அதான் சொல்ல, தொடங்கின போது வெளிப்பட்டது, நான் அறிவிக்க வந்தேன். இப்போது சொல்லுகிற வார்த்தையை கவனித்து தரிசனத்தை அறிந்து கொள். அதுக்கு பின்னாடி தான் அவன் தடை செய்வதை பார்க்கணும். அதனால் 21 நாள் கழித்து கர்த்தர் அவன் ஜபத்திற்கு தேவன் பதிலை கர்த்தர் கொடுத்தார். கலாத்திர நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிருவோம். கலாத்திற்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 5ஆம் நீங்கள் அதாவது சொல்கிறேன், கலாத்தி சபை வந்து இயேசுக்காக நன்றாக ஓடினவங்க தான். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போங்க. உங்களுக்கு தடை செய்தவன் யாருங்கிறார். நல்லதாக இருந்தீங்களே, இப்போ நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டீங்களே, அப்போ தடை செய்தவன் யார்? ஒரு அலேச்சுங்களேயா. ஒரு காலத்தில் ஆரம்பத்தில் இருக்கிற நீங்கள் ஆவிகள் பார்த்தீங்கன்னா இப்போது தேவ சமூகத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க. சத்தியத்திற்காக ஓடுவாங்க, ஆண்டவருக்காக ஓடுவாங்க, ஜபத்திற்காக ஓடுவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு பக்கம் ரூமில் போட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்களை இப்போ தடை பண்ணது யார்? கீழ்ப்படியாமல் போகத்தக்க ஜபத்திற்கும் ஆராதிப்பதற்கும் சத்தியத்திற்கும் கீழ்ப்படியாமல் உங்களை தடை செய்தவன் யார்? ஒரு அலேலுயா. அப்போ தடை பல விதத்தில் வரும். ஆகவே அந்த தடைகளை நீக்கப்படுகிறவர் கர்த்தர் நமக்கு முன்பாக வருவார். ஆகவே நம்ம ஜப வாழ்க்கை, சில சொல்வது நமக்கு 100 பேர் வந்தாங்க, இப்போ 2 பேர் கூட இல்லைன்னு சொல்கிற நம்ம கேட்குறோன்னா இவன் செய்கிற தடை தான். ஆகவே அந்த தடைகளை நம்ம உடைக்கணும். இது கேட்கிற தேவப்பிள்ளை ஒரு காலத்தில் ஜபத்தில் இன்றைக்கி இல்லை. தடைகளை உடைத்து நீ மீண்டும் முழங்கால் படியிட்டார், நீ ஜெபிக்கிற எல்லா ஜபத்திற்கு பதிலை கொண்டு வருவார். உன்னை ஜெபிக்கக்கூடாதபடி தடை செய்கிறவன் சத்துரு என்பதை அறிந்து உன்னை அப்படியே நீ ஒப்பு கொடுத்து
எல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம சோத்திர பண்ணி ரீபாலபாலபா சாதுரபாலா எல்லா தடைகளை தகர்த்தெறிந்து நீ ஆதியில் கொண்ட விசுவாசம், ஆரம்பத்தில் இருந்த ஆராதனை, ஆரம்பத்தில் இருந்த தேவனை தேடுகிற அனுபவம், ஆரம்பத்திலிருந்து எல்லா ஜபத்தில் ஒழுங்காக இருந்த அனுபவத்திற்குள் மீண்டு வரும்போது சந்தேகத்தோடு ஜெபம் பண்ணாமல் அது ஒரு தடை, சோர்வோடு ஜெபம் பண்ணாமல் அது ஒரு தடை, அவ்விசுவாசமாய் நம்ம அது ஒரு தடை, தேவனுடைய வசனத்தில் நிலைத்திருக்கக்கூடாதபடி இருப்பது தடை. ஆக அவைகளில் நின்று தானியேலை போல எந்த சூழ்நிலையிலும் தடைகள் வந்தாலும், தடை செய்கிறவன் மாறி மாறி வந்தாலும், சிங்கத்தின் கவி போல சூழ்நிலைகள் நமக்குள்ள இருந்தாலும், நாம் தேவ சமூகத்தில் ஜபிக்கும் போது அந்த சிங்கத்தின் வாயும் கட்டி நம்மை தப்பி வைக்க வல்லவராக இருக்க. அதுக்காக சோத்திரம் பண்ணுவோம், சோத்திரம் சோதரம். பிதாவாகிய தேவனை நாம் சோத்திரம் பண்ணுவோம், சோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் சோத்திரம் பண்ணுவோம், சோத்திரம். நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்தின பரிசுத்தாவியானவரை சோத்திரம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இன்றைக்கு தடை செய்கிற தூதன் என்று எங்களை ஆராதனைக்கும் பரிசுத்த சந்ததிகள் தடை பண்ணமாக நாங்கள் பரிசுத்தத்தில் வளராதபடி, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளராதபடி, ஜபங்களுக்கும் பங்கு கொள்ளாதபடி தடை செய்கிறவனை குறித்து அறிந்தோம். தானியேலுக்கு எத்தனையோ தடை வந்தாலும் தடையை மீறி ஜெயத்தை பெற்றுக்கொண்டதை போல இன்றைக்கு அதை விட்டு போன ஜபம், விட்டு போன ஆராதனை, விட்டு போன அந்த தோத்திரம், விட்டு போன அந்த உபவாசம் கூட்டம் மீண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் கலந்து, ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த உடனே எங்களுக்கு பதில் அங்கிறது வெளிப்படுகிறது. அந்த பதில் வராமல் தடை செய்கிற அந்த கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டி ஜெபித்து, கேட்கிற ஒவ்வொரு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அந்த பதிலை நீ தருவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கி வந்த தேவ பிள்ளைகளோடு இடைப்பட்டீங்க. அவளுக்குள்ளாக அந்த ஜெப ஆவி பற்றி எரியுவதற்காக ஜெபிக்கிறோம். அந்த அபிஷேகத்தினால் நிரப்புவீராக, எங்களையும் நிரப்புவீராக. எல்லா துதி கனமகம் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய ஐக்கியம் சந்தோஷமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தரோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரைக்கும் வரைந்தோம் சதா காலம் என்று நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.